சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை தொடர்ந்து பார்க்கலாம். ஏங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர்றாரு, பேசுறாரு, போறாரு. நீங்க வெளியில வாங்கன்னு இன்னைக்கு ரூம் வந்து தெரியுது. அங்க லாபியில நாங்க பேசிட்டு தான் இருக்கிறோம். பேசாதெல்லாம் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில நாங்க பேசுறோம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் எல்லாம் கிடையாது. அதாவது மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதே மின்தடை ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கு சென்னை மாநகரம், சென்னை புறநகர் பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வார காலமாக இரவுல அடிக்கடி மின்தடை ஏற்படுகிறது. இதனால மக்களுடைய தூக்கம் இழந்து காலையில் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, வியாபாரிகள் பணிக்கு செல்ல முடியாத நிலை இருக்குது. இதையெல்லாம் நாங்கள் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர இருந்தோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மறுத்துட்டாங்க. அதோட இன்றைக்கு விவசாயிகளுக்கு பகலில் 6 மணி நேரம் மின்சாரம், இரவில் 8 மணி நேரம் மின்சாரம் கொடுக்கறாங்க. எப்படி வேளாண் பணி மேற்கொள்ள முடியும்? அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். அப்பதான் விவசாயிகள் வேளாண் பணி மூலியமா மேற்கொள்ள முடியும். ஏன்னா பகல் நேரத்தில் விவசாயிகள் பம்பு செட்டுக்கு மின்சாரம் கொடுத்தா தான் விவசாயிகளுடைய பயிர்கள் பயிரிட முடியும். அப்பதான் விவசாய தொழிலாளர்கள் பணிக்கு வருகின்ற போது அந்த பம்பு செட்டுக்கு மின்சாரத்தை பயன்படுத்தி அந்த பயிர்கள் நடவு செய்ய முடியும். ஆனா இந்த அரசுக்கு அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. யார் எக்காடி கட்டு போனாலும் தெரியும், அது மேலிடத்திற்கு என்ன வேணுமோ அது வந்தா போதுன்னு நினைக்கிறாங்க. விவசாயிகளை இன்னைக்கு புறக்கணித்திருக்கிறாங்க. அதோட இன்றைக்கு மக்களுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துடைய மின் மோட்டாருக்கெல்லாம் இந்த தடை அடிக்கடி ஏற்படுவதால முழுமையா குடிநீர் வழங்க முடியாத சூழ்நிலை, குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இன்றைக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு மின் மோட்டாருக்கு தடையில்லா மின்சாரம் கொடுத்தா தான் இந்த கோடை காலத்தில் முழுமையா குடிநீர் தட்டுப்பாடு எல்லாம் வழங்க முடியும். அதையெல்லாம் நான் கொண்டு வராங்க. எதுக்குமே அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்களே. அதாவது இந்த அரசு ஏற்பட்ட பிறகு சுமார் 52% மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% மின் கட்டணம் உயர்த்துன்னு சொன்னாங்க. உயர்த்தின பிறகு 3 ஆண்டுல 18% மின் உயர்த்திட்டாங்க. 52, 18, 70% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. அதோட நீங்க பாத்தீங்கன்னா பீக் ஹவர்னு வச்சிருக்காங்க. பீக் ஹவர்ல அதிக மின் கட்டணம் சொல்றாங்க. தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகின்ற மின் கட்டணத்தையும் உயர்த்திட்டாங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு வருகின்ற தொழிற்சாலை எல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பேசுவதற்கு எண்ணித்தான் இந்த அரசு மீது எந்த குறையும் சொல்லக்கூடாது. குறை சொல்ல முற்பட்டா உடனே மைக்கை துண்டிச்சிருவாங்க, பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இதை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் சட்டப்பேரவை தலைவர் மூலமாக எங்களை பேச அனுமதி மறுக்கப்பட்டு நாங்கள் வெளிநடப்பு தான் செய்யணும். அதை எதிர்பார்த்து தான் இந்த செயலை செய்து போயிட்டு நாங்கள் எண்ணுகிறோம். மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு செய்யப்படும் அப்படின்லாம் கூட தேர்தல் அறிக்கையில் சரியான கேள்வி. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை கணக்கீடு செய்யப்படும் என்று. ஆனால் ஆட்சிக்கு 4 வருஷம் ஆச்சு, 5ஆவது வருஷம் வரப்போகுது. இதுவரைக்கும் நிறைவேற்றல. இது மக்களும் கேட்கிறாங்க, ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி நண்பர்களும் நாங்களும் சட்டமன்றத்தில் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா இந்த விடியா ஆட்சியில மக்களுடைய பிரச்சனையை அவர் பொருட்படுத்ததில்ல. 2021 தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றி ஆட்சி வருவதற்காக வெளியிடப்பட்ட அறிக்கை என்பதுதான் இதிலிருந்து தெரிய வருகிறது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் மக்களின் பிரச்சினை குறித்து பேசுவதற்கு 10 நிமிடங்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்.